வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் தோழர். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் தோழர். இன்னைக்கு நீங்க என்னோட சூப்பரா இருக்கீங்களே. ரொம்ப காரணம் நான் சொல்லவா? இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள். ஆமா தோழர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சஸ்பென்ஸா சொல்லணுன்ற காரணத்துக்காக வாழ்த்துக்கள். சரி, அதாவது தோழர் வந்து ஆகச்சிறந்த ஒரு கருத்தியல் சிந்தனையாளர், எழுத்தாளரும் கூட விரைவில் அவருடைய புத்தகம் கூட ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுவே அவருடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்ட ஒரு உயர்வாக இருப்பதற்கு, ஏணிப்படியாக இருப்பதற்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்த்துக்கள் தோழர். நன்றி நன்றி, மிக்க நன்றி, மகிழ்ச்சி. ஓகே, மகிழ்ச்சி. சரி, இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அதாவது நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல யார் எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி போவாங்க, எந்தெந்த கூட்டணிகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பல்வேறு வகையான அப்டேட் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக. சோ அதன் அடிப்படையில் இன்னைக்கான அரசியல் களத்துல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குது. அந்த அப்டேட் என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்பதனை ஒட்டுமொத்தமாக இந்த காணொலியை கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் உரிமைகளம் வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் என்னால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தோழர், தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல கூட்டணி என்பது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விடயம். இன்னைக்கு வந்து நிறைய கட்சிகளை நீங்க தனித்து போட்டியிடுவதற்கு துணிச்சல் இருக்கா என்று கேட்கின்ற நபர்கள் யாருமே தனித்து போட்டியிட்டது கிடையாது. வாய்ப்பு இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துங்க, அவங்க கட்சி தொடங்கியதுல இருந்து இன்று வரைக்கும் கூட்டணி இல்லாமல் அவங்க ஆட்சி அமைத்தது கிடையாது. சரிங்களா? அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு கூட்டணியுடைய முக்கியத்துவம் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. சோ அதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழகம் இப்ப கரூர் ஸ்டாம்பீடுக்கு பின்பாக தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணிக்கு போயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேச்சுக்கெல்லாம் ஓடிச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூட கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, அங்க பாருங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பறக்குது அப்படின்ற மாதிரிலாம் பல இடங்கள்ல வந்து அவராவே வாலண்டியரா வந்து போய் சொல்லிக்கிருந்தாரு. சரிங்களா? சோ இந்த நிலைமையில தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு அருண்ராஜ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நாங்க பாஜகவோடையும் கூட்டணி கிடையாது, அதிமுகவோடையும் கூட்டணி கிடையாது என்பதனை மீண்டும் ஒரு முறை உறுதிப்பட கூறியிருக்கின்றார் அருண்ராஜ் அவர்கள். ஸோ இப்ப நம்ம இதுக்கு என்ன கேள்வி அப்படின்னா, கூட்டணி கூட, அதாவது அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி அருண்ராஜ் அவர்கள் சொல்லிட்டாரு. இப்ப இதுல நமக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி அருண்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ இந்த முடிவு என்பது ஒரு சரியான முடிவா என்பதனை நம்ம விவாதம் பண்ண வேண்டிய தேவை. தோழர், அவங்க ஒரு முடிவு வந்து ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்கன்னா அந்த ஸ்டாண்டை நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் சொல்ல முடியும். தமிழக வெற்றி கழகம் எடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு கொள்கை எதிரி பாரதிய ஜனதா RSS அப்படின்றத வந்து விஜய் அவர்கள் வந்து ஓப்பனா 10 லட்சம் பேர் திரண்ட அந்த மாநாட்டிலே சொல்லிட்டாரு, டிக்ளேர் பண்றாரு. ஓப்பன், அதாவது வந்து டிரான்ஸ்பரன்சியா, அதுல வந்து எந்த கான்பிடன்சியலும் கிடையாது. மாநாட்டுல 10 லட்சம் பேர் வச்சு முதல் கொள்கை எதிரியே பாரதிய ஜனதா கட்சி RSS அப்படின்றத சொல்றாரு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களுக்கு வந்து அரசியல் எதிரி அப்படின்னு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற சொல்றாரு. ஏறக்குறைய 10 லட்சம் நபர்களை திரட்டி வச்சு நீங்க எல்லாம் பாஜக எதிர்க்கணும்ன்றத டிக்ளேர் பண்ணிக்கான்னு புரிஞ்சுக்கலாம். இல்ல, அது சனாதனத்தை எதிர்ப்பதான் பொருள். அது வந்து உண்மைதான். நீ பிறப்பால் வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கற்பிக்கிறதா சனாதனம். அப்ப அதை நோக்கித்தான் அவர் வந்து என்ன சொல்றாரு, பிஜேபி கொள்கை எதிர்ன்றாரு, டிக்ளேர் பண்ணிடுறாரு. அப்ப அதிமுகவோட யார் இருக்கா? அதிமுக பிஜேபி இருக்குது. அப்புறம் அந்த கட்சிக்கு எப்படி ஒரு கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. நம்ம ஆரம்பத்துல சொல்லி இருந்தாங்க. ஆமா, நம்ம வந்து இந்த கரூர் ஸ்டாம்பீடு விவகாரத்துல ஆளாளுக்கு ஒரு டாபிக் வந்து பேசினாங்க. நம்ம ஓப்பனா சொல்லுவோமே, சவுக்கு சங்கர் எல்லாம் பார்த்தோம்னா வந்து விஜய் அவர்கள் இங்க அதிமுக பாஜக இருக்கிற கூட்டணிக்குள்ள போறதுதான் கரெக்டா இருக்கும், அவர் அதுக்குதான் போவாரு அப்படின்ற மாதிரி ஓப்பனா டிக்ளேர் பண்ணாப்ல. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரங்கராஜ் பாண்டே இருக்கார் இல்லையா, அவர்லாம் வந்து அவருடைய சேனல்ல உட்காந்துக்கிட்டு இதே தான் சொன்னாப்புல, அதாவது விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி கூட போனாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற சொன்னாரு. ஆனா நாம என்ன சொல்லியிருந்தோம், விஜய் அவர்கள் அதிமுக பாஜக இருக்கின்ற இடத்துல கூட்டணி போக மாட்டாரு, குறிப்பா பாஜக இடத்த கூட்டணி போக மாட்டான்னு சொன்னா இப்ப அதைத்தான் அருண்ராஜ் அவர்கள் கூட உறுதிப்படுத்தி இருக்கின்றார். தலைவரை இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் வந்து தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் என்பது வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க அந்த கட்சி. மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் விஜய் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்தோம்னா நம்ம எப்படி இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு மிகப்பெரிய போதாமைகள் இருக்கு. பிஜேபி அதிமுக கூட்டணி வந்து பிஜேபி இருக்கிறனால வந்து தமிழ்நாட்டுல வந்து யாரும் பிஜேபி விரும்புவது கிடையாது. குறிப்பா சாதியவாதிகள் விரும்புவார்கள், ஆனா உண்மையான தமிழர்கள் யாரும் விரும்ப மாட்டார்கள். கண்டிப்பா புரியுதா? இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுகவுடைய போதாமைகள் வந்து அடுக்கடுக்கா இருக்கு. இந்த ஒரு வெறுப்பு இருக்கு. அப்ப இந்த ரெண்டையுமே
கரெக்டா யூட்டிலைஸ் விஜய் வந்து பண்றதுனாலதான் முதலமைச்சர் வேட்பாளர் டிக்ளேர் பண்றான். கண்டிப்பா இல்ல, இன்னொரு ரொம்ப நுட்பமா பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒருவேளை வந்து பிஜேபி இருக்கிற கூட்டணிக்குள்ள நம்ம திமுக எதிர்க்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்துக்கு நம்ம உள்ள போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மள அவங்க தனிமைப்பட்டிருப்பாங்க. ஆமா, ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் யாரு பக்கம் இருக்கின்றதுன்னா காங்கிரஸ் எங்க இருக்கின்றதோ அங்கதான் இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் இருக்கு. ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சுவார்த்தையும் கூட போய்க்கு. அப்ப காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள போவதற்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது. அப்போ ஒருவேளை இந்த கரூர் ஸ்டாம்பீடுக்கு பின்பாக நமக்கு வந்து திமுக எதிர்க்கிறதான் நம்மளுடைய பிரதான வேலை, அதனால நம்ம வந்து பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து கூட்டணிக்குள்ள போயிருவோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்க இஸ்லாமிய மக்கள் மத்தியில நம்பகத்தன்மையை விஜய் அவர்கள் இழந்திருப்பார். கண்டிப்பா. இப்ப வந்து இந்த நம்பகத்தன்மை என்பது மேற்கொண்டு உறுதியா இருக்கின்றது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆமா, இஸ்லாமிய மக்களுக்கு வந்து பரவாயில்ல, விஜய் வந்து இந்த மாதிரி பாஜக இருக்கிற இடத்துல அங்க இருக்க மாட்டோம் சொல்லிட்டார் இல்லையா, அண்ணன் திருவாரூர் மாதிரி இருக்க சொல்லிட்டார் இல்லையா, அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நம்பலாம் அப்படின்ற மாதிரி மேற்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது வந்து தமிழ்நாட்டுல வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்தோம்னா அதிமுக விசஸ் திமுக கிடையாது, திமுக விசஸ் டிவிகே தமிழக வெற்றி கழகம் தான் வந்து காம்படிட்டர். நீங்க பெரிய ஒரு 2 பேருக்கு தான் போட்டி. இந்த நாள் கரூர் ஸ்டாம்பிங் நடந்து 30 நாள் வந்து அவர் உள்ளதா இருந்தாரு, அது ஃபேக்ட் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா வந்து அண்டர் கிரவுண்ட்ல அவங்க அரசியல் வேலை பார்த்து தான் இருந்தாங்க, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனாலும் கூட இந்த ஊடகங்கள் முதற்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணையதள வாய்கள் முதற்கொண்டு யார பேசு பொருளாக மாற்றிக் கொண்டிருந்தார்கள் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தான். இவங்க வாய் திறக்கல, ஆனா இவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் 26 பேசினாங்க. அதுக்கு என்ன நம்ம ஒண்ணு சொல்லவா, ஒரு வந்து பார்த்தோம்னா நம்முடைய போட்டியாளர் யார் அப்படின்னு தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எதிரிதான் தீர்மானிப்பாங்க. அதிமுக வந்து விஜய் விமர்சனம் பண்ணல, முழுக்க டிஎம்கேட ஐடிவிங்க தான் வந்து யாரை விமர்சனம் பண்ணாங்க, விஜய். அப்ப திமுகவுடைய வந்து எதிர்த்து களமாடக்கூடிய போட்டிப்படக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம், அவங்களே தீர்மானிச்சிட்டாங்க. இன்னைக்கு அதனுடைய வெளிப்பாடு என்னாச்சு, 30 நாள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விக்டிம்ஸ்க்கு என்ன செய்யணுமோ செஞ்சு முடிச்சுட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யறேன் அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு எவ்வளவு தூரம் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு மென்மையா அந்த மக்களை அப்ரோச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துல ஒரு ஆளை அப்ரோச் பண்ணி இன்னைக்கு வந்திருக்காரு இல்லையா. இது மேலும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து விஜய் வந்து வலு சேர்த்திருக்கு, இந்த இயக்கம் வளர்ந்துருக்கு. உண்மைதான். அதாவது கரூர் ஸ்டாம்பிங் நடந்ததுக்கு பின்பாக 30 நாட்கள வெளியே வரலன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப 30 நாள் கழித்து அவங்களுடைய அரசியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப வேகம் எடுத்திருக்கு. ஆமா, வேகம் எடுத்திருக்குது. கரெக்டா அந்த கரூர் ஸ்டாம்பிட் குடும்பத்தை சந்திச்ச அடுத்த நாளே விஜய் அவர்கள் என்ன பண்றாரோ ஒரு அறிக்கை விடுறாரு. ஆமா, விவசாயிகள் சம்பந்தமாக அறிக்கை விடுறாரு. நான் கூட அன்னைக்கு ஒரு வீடியோல பேசியிருந்தேன், நீங்க வரல, அதை நான் தெளிவா சொல்லியிருந்தேன். விஜய் அவர்கள் விட்ட அறிக்கையில வந்து எங்கேயுமே வந்து இந்த நம்பர்ஸ் வந்து கிடையாது, அதாவது டேட்டாஸ் இருக்கும் இல்லையா, அந்த டேட்டாஸ் நம்பர்ஸ் வந்து கிடையாது. இத்தனை நெல்மூடைகள் வந்து கொள்முதல் பண்ணிக்கலாம், இத்தனை டன்னு, அந்த மாதிரி டேட்டாஸ் கிடையாது. பட் இருந்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா விவசாயிகளுக்கு ஆதரவாவது அறிக்கை விடுறாரு. அப்ப அந்த அறிக்கை என்பது விஜய் வந்து ஒரு மாஸ் மீடியா. இன்னைக்கு யூடியூப்ல உட்காந்துட்டு விஜய் சாங்ஸ் போட்டா கூட விஜய் சம்பந்தமான அரசியல் பதிவுகள் வரும். சார், தமிழ்நாடுடைய சூப்பர் ஸ்டார் விஜய். அப்போ விஜய் அவர்கள் டேட்டாக்கள் இல்லாமல் ஒரு அறிக்கை விட்டாலும் கூட அந்த அறிக்கை சாதாரண சாமானிய மனிதர்கள், கடைக்கோடி மனிதர்கள் வரைக்கும் போய் சேரும். அப்ப இதுவே மிகப்பெரிய இம்பாக்ட். அப்ப விஜய் அவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய அரசியல் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. கேள்வி யாரு கேட்டிருக்கணும், அதிமுக கேட்டிருக்கணும், எதிர்கட்சி. ஆனா விஜய் கேட்டதான் அது வந்து என்னது, இல்ல அதிமுக கேட்டாங்க, ஆனா விஜய் கேட்டது அதிகமா விவாதிக்கப்படுதுங்க. விஜய் கேட்டாத்தான் தலைவர் இலங்கையிலே வந்து கொதிக்கலையா, கச்சத்தீவை மீட் பண்ணோடனே அந்த அதிபரை நேர போய் கச்சத்தீவை போய் பார்க்க போலையா. அப்போ வந்து விஜய் பேசுனா இலங்கையில எதிரொலிக்குது தலைவா, உலக நாடுகள்ல எதிரொலிக்குது தலைவா. விஜய் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது, ஏறக்குறைய வந்து பல்வேறு மாநிலத்துல தன்னுடைய முத்திரையை பதித்து வைத்த ஒரு நபர் விஜய் அவர்கள். ஆமா, அப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த அதிமுக கூட்டணி வச்சிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா நம்மள காணாம போயிருப்பாரு. ஆமா, கண்டிப்பா காணாம போயிருப்பாரு. சூப்பரா கரைச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு விஜயுடைய ஒவ்வொரு நகர்வுகளுமே வந்து பேசு பொருளாக மாறி இருக்காது, ஆனா தற்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றது. சரி, இப்ப நம்ம இன்னொன்னையும் பேசிடுவோம். அதாவது அதிமுக கூட கூட்டணி இல்ல அப்படின்றத உறுதிப்பட கூறிட்டாரு விஜய் அவர்கள். அப்ப ஆனா நாங்க கூட்டணி வச்சுதான், கூட்டணியோட தான் இந்த தேர்தலை சந்திப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவர் வந்து யாரை எதிர்பார்க்கிறாரு, அதை நம்ம விவாதம் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. காங்கிரஸ் தலைவா, காங்கிரஸ் ஆல்ரெடி நம்ம 100 வீடியோல சொல்லியிருப்பான். காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகமும் பேசி முடிச்சிட்டாங்க, அவங்க டிக்ளேர் பண்ற மட்டும்தான். இதை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் வந்து இன்னைக்கு யார்கிட்ட ராகுல் காந்தி ஒப்படைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து ரேவந்த் ரெட்டின்னு நினைக்கிறேன், அவர் முதலமைச்சர், அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு. அவர் திமுகவையும் பாக்குறாரு, தமிழக வெற்றி கழகத்தையும் பாக்குறாரு. சேம் சைட் கோல் போட்டுக்கிறாங்க பதவி. ஏன் அப்படின்னு பார்த்தா
தலைவா விஜய் வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டா புதுச்சேரியில வந்து காங்கிரஸ் ஆட்சி. விஜய் வந்து காங்கிரஸுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். புதுச்சேரியில ஈஸியா வந்து மாற்றத்தை கொண்டு வரலாம், ஈஸியா வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும். அதுக்கு விஜய் மட்டும் சப்போர்ட் இருந்தா போதும். அதே விஜய் வந்து பார்த்தோம்னா கேரளால சப்போர்ட் இருந்தா கேரளாவிலையும் காங்கிரஸ் ஆட்சி. இது ரெண்டுமே பாசிபிலிட்டி. அப்ப திமுகவோட காங்கிரஸ் இருக்குமா இல்ல தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் இருக்குமா? கண்டிப்பா தமிழக வெற்றி கழகம் தான் போறதுக்கான முடிவு எடுப்பாங்க. முடிவு எடுத்துட்டாங்க. இது ரெண்டுமே வந்து காயின் பண்ணி இன்னைக்கு சோசியல் மீடியா. அதனாலதான் அதிமுக கூட்டணி இல்ல அப்படின்றத வந்து அவங்க வந்து டிக்ளேர் பண்றாங்க ஓப்பனா. மறுபடியும் பிஜேபி அதிமுக அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு நம்பகத்தன்மை கொடுப்பதற்காக வந்து விஜய் அவர்கள் இந்த மாதிரி அருண்ராஜ் அவர்களை வைத்து சொல்கின்றார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அப்படிதான் கான்ட்ரோவர்ஷியலா போயிருக்கு ஆல்ரெடி. அதிமுக போயிருவாரோ அப்படி மாதிரி கான்ட்ரோவர்ஷியலா போயிருக்கு. இங்க வேற வந்து 2 கொடியை வச்சுட்டு அதிமுக கூட்டணியில போய் ஆட்டி இருக்கிறாங்க. ஆட்டினவே யாருன்னு நமக்கு தெரியும், ஆனா ஆட்டி இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு கான்ட்ரோவர்ஷியலா போய் இருக்கு. நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய நம்முடைய கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஏதாச்சும் பின்னடைவுகளை சந்தித்து விடக் கூடாது என்ற காரணத்துக்காக கூட உடனே நேற்று டிக்ளேர் பண்ணிருக்கலாம் அதிமுக கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி. சரி, அப்ப இதுல காங்கிரஸ் கட்சி ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி போயிடுச்சு அப்படின்னா கூடவே மற்ற கட்சிகளும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா வந்து 2026ல டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்களுடைய கூட்டணி வந்து ஒரு அசுர பலத்துல இருக்கும்ன்றதுக்கு நான் அடிச்சு சொல்றேன். அசுர பலத்துல இருக்கும். காங்கிரஸ் வந்துருச்சுன்னா வந்துரும். காங்கிரஸ் வரும் தலைவா. வந்துருச்சானா வந்து முடிஞ்சிருச்சு தலைவா. காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோட தான் நிக்க போறாங்க. ஏறக்குறைய 65 தொகுதியா 62 தொகுதியா 63 தொகுதியா காங்கிரஸ் வாங்கி தமிழ்நாட்டுல நிக்க போறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்கு வந்து 65 தொகுதி நீங்க சொல்றீங்க தமிழக வெற்றி கழகத்துல, நான் அந்த 67 தரேன் ஏன் கூட நீ இரு அப்படின்ற மாதிரி திமுக சொல்லிச்சு. வாய்ப்பே இல்ல ராசா. இதுக்கு ஒரு பழமொழியோட சொல்றேன். கிழக்க உதிக்கிற சூரிய மேற்க உதிச்சாலும் சரி, காலமாடு பால் கறந்தாலும் சரி, பாவக்காய் இனிச்சாலும் சரி, இதெல்லாம் நடக்குமா? அப்படி தந்தாலும் கூட இல்ல தலைவா, இதெல்லாம் நடக்குமா? கிழக்க உதிக்க மேற்க உதிக்காது, காலமாடு பால் திறக்க முடியாது, பாவக்காய் இனிக்காது, இதுவும் நடக்காது இல்லையா? அது மாதிரி அவங்க சீட்டு தருவது நடக்காது. ஒருவேளை தந்தாலும் கூட திமுக வந்து அதிகாரத்தில் பங்கு தருவதற்கு முன்னாடி வர மாட்டாங்க. வரைய மாட்டாங்க. இது எல்லாத்தையும் நம்மளே உள்ள வச்சுக்கணும், நம்மளே காண்டாண்டு காலத்துக்கு ஆட்சி பண்ணணும், எவனுக்கு பங்கு கிடையாது போ, நான் தான் காலங்காலத்துக்கு இருப்பேன். இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி கொண்ட ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்றம். இதுவே ஒரு ஸ்லேவரி சிஸ்டம் தானே தலைவா. உண்மைதான். இது ஒரு ஸ்லேவரி சனாதனங்க. இது சனாதனம். இவங்க 1000 சொல்லட்டும், சனாதனத்துறை எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு 1000 சொல்லட்டும், ஆனா இது ஒரு வகையான சனாதனம். சோ இந்த சனாதனத்தை பின்பற்றுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆட்சியும் அதிகாரத்தில் பங்கு தருவாங்க? அப்போ ஒருவேளை வந்து விஜய் அவர்களுக்கு ஈக்குவலா நானும் சீட்டு தரேன், நீ ஏன் கூட இரு அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் கட்சியை திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாலும் கூட அதிகாரத்தில் பங்கு தர மாட்டார்கள். ஆனா விஜய் வந்து என்ன பண்றாருன்னா அதிகாரத்தில் பங்கு தரேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வைத்திருப்பதன் விளைவுலால காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்தை தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும். தலைவா, தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு நம்மலாம் இன்னைக்கு தண்ணி குடிக்கிறோம், இன்னைக்கு விவசாயம் பண்றோம் அப்படின்னா அது காங்கிரஸ் தான் அதை வந்து அந்த கட்டமைப்பை உருவாக்குனாங்க. இந்தியாவுக்கே அவங்க தான் கட்டமைப்பு உருவாக்குனாங்க. இந்தியாவுக்கே அவங்க தான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. ஆனா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தண்ணி இன்னைக்கு பஞ்சம் இல்லாம இருக்க காரணம் காங்கிரஸ் தான். அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது. அணைகளா இருக்கட்டும், பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும், இன்னைக்கு டெவலப்மெண்டா நம்ம பேசுறோம் அப்படின்னோம்னா அதுக்கு அவங்க போட்ட விதை தான். இன்னைக்கு அவங்க வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு காமராஜர் வந்து எப்ப 1954 முதலமைச்சர் ஆனவர், ஏறக்குறைய வந்து 62 வரைக்கும் அவர் முதலமைச்சரா இருந்தாரு. அதுக்கடுத்து பக்தவாச்சலம் வந்து 67 வரைக்கும் முதலமைச்சரா இருக்கிறாரு. இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து பல்வேறு டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க, முதலமைச்சரா இருந்திருக்காங்க காங்கிரஸ். ஆனா அதன் பிறகு இன்னும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியல. அதை வீழ்த்தியது யார்? திமுக. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது திமுக வீழ்த்த ஏன் காங்கிரஸ் தயாராக கூடாது? ஓகே, சோ அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா ஒரு வந்து கிளாரிட்டியை கொடுக்குறாங்க. இல்லங்க இங்க ரூமர்ஸ் நிறைய கிளம்புது, நாங்க வந்து காங்கிரஸ் கட்சி கூட தான் நாங்க வந்து இன்னமும் எங்களுடைய விருப்பம் காங்கிரஸ் கட்சி கூட தான் இருக்குது. ஆனா இங்க இருக்கிற இணையதள வாசிகள் என்ன பண்றாங்க, ஒருவேளை அதிமுக கூட போயிருவாரு, பாஜக உள்ள இருந்தாலும் பரவாயில்ல, நான் திமுக வீழ்த்தி தாகணும் அப்படின்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து விஜய் போயிருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் கிளப்புறாங்க. பட் அது கிடையாது, நாங்க எப்பொழுதுமே காங்கிரஸ் கூட தான் இருக்கோம் அப்படின்றத உறுதிப்படுத்தும் விதமாக தான் அருண்ராஜ் அவர்கள் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான அரசியல் தரவுகளை தொடர்ச்சியாக பார்ப்போம். ஸோ அரசியல் களம் மேற்கொண்டு சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது. நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி நம்ம இவரு யாரு தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வேல்முருகன் அவர்கள் இருப்போமா இருக்க மாட்டோமா ஒவ்வொரு விக்கெட்டா கலருது அப்படின்ற மாதிரி தான் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஒவ்வொரு விக்கெட்டா கலருது அதைத்தான் புரிந்து கொள்ள முடியும். தலைவா, கட்சியினுடைய வளர்ச்சி முக்கியம் தலைவா. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆமா அந்த வளர்ச்சியை நோக்கி நகரணும்னா கூட்டணி ஜம்ப் ஆறு தப்பே இல்ல, ஒரே இடத்துல இருக்கிறது அது அவசியம் இல்லையே. ஒத்த கொள்கை சிந்தனை கொண்ட ஒரு நபர் மனிதர்கள்ட்ட போலாம் தாராளமா. ஒத்த கொள்கை அப்படிதான் சொல்ல முடியும். பாஜக போயிட முடியுமா? தலைவா, தமிழ்நாட்டுல எந்த கட்சியுமே ஒத்த கொள்கை கொண்டவர்கள் இல்ல. எனக்கு தலைவா இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சனாதனத்தை எதிர்க்கிறாங்கன்னு சொல்றாங்க, பெரியாரிஸ்ட்னு சொல்றாங்க. சோ
சோ அதே ஸ்ட்ராட்டஜி விஜய் ஃபாலோ பண்றாருல, நம்ம அதுக்காக வந்து ஒரு பெரியாரிஸ்ட் ஒரு அம்பேத்கரிஸ்ட் பாஜகவோட போக முடியாதுல்ல. ஆமா. ஆனா அப்ப ஒத்த கொள்கை கொண்ட மனிதர் திமுக வந்து பெரியாரிஸ்ட் மட்டும் அம்பேத்கரிஸ்ட் சொல்ல முடியாது. ஆனா வந்து இன்னைக்கு விஜய் வந்து கொள்கை தலைவர் அம்பேத்கர் அறிவிச்சிருக்காரு. எனக்கு தெரிந்த பல நண்பர்கள் தலைவா தாவேகாவுடைய தோழர்கள் இருக்கிறாங்க. அவங்க கூட வந்து அனைத்து சாதியை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த ஏப்ரல் 14 போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டாங்க. ஒரு ஒவ்வாமையோட போட்டாங்களோ இல்ல நேர்மையா போட்டாங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அதை போட வச்சிருக்காருல விஜய் அவர்கள், நம்ம அப்படிதான் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனா திமுக செயல் எத்தனை வருஷமா ஒவ்வொரு வருஷமா நீ போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போன்னு யாரையும் சொல்லவே இல்லைங்க. ஆனா வந்து விஜய் சொல்லியிருக்காருல்ல, இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ அந்த வகையில பாக்குறப்ப தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல பல்வேறு வகையான மாற்றங்கள் நிகழவிருக்கின்றது. எது எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். யாரோட வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கூட்டணி போகலாம். கடைசி நொடி பொழுதுல கூட கூட்டணி போகலாம். இது எப்பொழுது வேணா மாறலாம் என்பதை கூறிக்கொண்டு, ஆனா இதுல நீங்க சொல்ற ஒரே பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன், கண்டிப்பா திமுக கூட்டணி உடையும், எழுதி வச்சுக்கோங்க. பாப்போம். தொடர்ந்து சொல்றோம்னா பிற்காலத்துல அதே தரவுகள் அடிப்படையில சொல்றோம். நம்ம தரவுகளை சொல்றோம் தலைவா, டேட்டா அடிப்படையில் சொல்லாம எதுவுமே தரமாட்டாங்க தலைவா. அதனால எதுக்கு இருக்குன்னு போயிடுவாங்க தலைவா. ஆமா சரி பாப்போம். கற்பி ஒன்று புரட்சி செய்யும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.